கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கல்யாணம் தானே சொல்கிறீங்க, திருமணம் பண்ணிட்டவங்க. கல்யாணம் இயற்கைக்கு எதிரானதான். திருமணம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து இயற்கைக்கு எதிரானதான். நான் சொல்லலைங்க, இதே மாதிரி தாடியெல்லாம் வச்சுன்னு ஒருத்தர் முட்டைக்கண்ணை வச்சுன்னு பேசின்னு இருப்பார். ஓசோன்ட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கல்யாணம் பண்ணி போந்தாரான்னு கேட்டேன் என் பொண்டாட்டி. நான் போய் என் பொண்டாட்டிகிட்ட சொன்னது மாதிரி இயற்கைக்கு எதிரானதான் திருமணம். ஓசோவை திட்டினு கமெண்ட்ல எழுதிடணும். நீ ஓசோவோட யார் எப்படி பெரிய ஆள் இல்லை. சரி, யார் வேணால் எதை வேணா என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். யார் வேணால் எதை வேணாலும் சொல்லலாம். கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. கேட்குற எனக்கு தான் அறிவு வேணும். விற்கிறவன் எதை வேணால் விற்றுட்டு போயிடுவான். வாங்குற எனக்கு தான் என்ன வரணும்னா, இதை வேணுமா வானாமான்னு. இப்போ சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்காதவங்க, ஆண்மை இல்லாதவங்க அல்லது பெண்மை இல்லாதவங்க, இல்லைன்னா வெறி கொண்டு அலையிறவங்க, கண்ட மாதிரி போகிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன் திருமணம் எதுக்கு எதிரானது? எல்லா கேட்டகரியும் வந்துடும் அதில். இப்போது வேஸ்ட்டு பீஸும் வந்துடும், வேலைக்கு வர பீஸும் வந்துடும். ஏன் கல்யாணம் பண்ணினா ஒருத்தராக கூடவே வாழணும், கரெக்டா? அதால் அது மாதிரி கதையெல்லாம் சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு, ரொம்ப பொறுமையாக பேசுகிறாரு. இது மாதிரி கல்யாணம் எதிரானதுன்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கான காரணங்களெல்லாம் எடுத்து அடுக்கிறாரு. ஒப்பந்தம் லைஃப் டைம் போடணும், அப்படியே வாழ்ந்துக்கணும், அவங்க நில்லுனா நிற்கணும், திரும்பணும், குனியணும், அவங்களுக்கு மேட்சாக ட்ரெஸ் போடணும், இப்படிலாம் நிறைய கதை சொல்கிறாரு அவர். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் எங்கெங்க சொன்னேன், ஒன்றுமே சொல்லலை. நான் சொல்கிற மாதிரி என்னங்க பேர், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய அறிவாளின்னு சொன்னோன்னு நம்ம வாங்கிடுவோம். நீங்கள் ஒரு பெரிய அறிவாளிங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு ஒன்று நம்மளை மதிச்சோன்னு நம்ம என்ன ஆகிடும், உச்சாந்தரில் செருப்பால் வச்ச மாதிரி ஆகிடுவோம். ஒரு பொம்பளை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற, எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? கட்சி எங்கே வர போகிறாரு, அவர் ஜெட்டி கையில் போகிறாரு, அதுக்கு எங்கே ஆரம்பித்தார்? அழகாகிறன்னு ஆரம்பிக்கிறார், கரெக்டா? எங்கே போகிறாருன்னு தெரியாது. நீங்கள் கேட்ட கேள்வியில் நீங்கள் நில்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளே எந்தெந்த விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க, அங்கேயே நில்லுங்க. நான் சும்மா ஓசோ சொன்னோன்னு அங்கே போயிடாதீங்க. அப்படி அவர் சொல்கிறார். முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறது இயற்கையின் விதி. சேர்ந்து வாழ்கிறது, அதாவது ஒரு ஆணுக்கு பெண் தேவைப்படுது, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுது. 1 100 10 பழக அப்புறம் முதல்ல தேவைப்படுது. எல்லாருக்குமானா இல்லை, எல்லாருக்கும் தேவைப்படல. சில பேர் தேவைப்படுறதில்ல. சில கோழியெல்லாம் பொம்பளை போட்ட கோழியை பார்த்து ஒன்றுமே பண்ணாது, அது மாதிரி பொது இதாக பண்ணி இருக்கும் அப்படின்னு இருக்கும். டைமுக்கு இல்லை. எப்பனா ஆம்பளைங்க அப்படித்தான், சில பேருக்கு இருக்காது. பொம்பளைங்களும் அப்படித்தான், யாரையும் பிடிக்காது, வேறு நாத்தடிக்குது. அது வர ஸ்கூலில் கோவிட் வர படிக்க வச்சுட்டாங்களா, பிள்ளைங்கெல்லாம் பக்கத்தில் படிக்கும். குழந்தைலேருந்து பையன் பொண்ணெல்லாம் பக்கத்துலேயே வாழ்வாங்களா? இன்றைக்கி சூழ்நிலை எல்லாம் கெட்டுச்சு, மூளையெல்லாம் கருப்டாயிடுச்சு. அவள் கை தூக்குனா அக்கல் நாத்தடிக்குது, எதுவாக ஆகுதுன்னொடனே அது ஆர்வமெல்லாம் குறைஞ்சிச்சு. ஆணுக்கு பெண்ணுக்கும் பாய்ஸ்னா இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி. பையன் என்ன பண்ணுவான், உனக்கிட்ட ஜிப்பு அவுத்து போட்டு உனக்கு இருப்பான், இப்படி பண்ணுவான், அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. புரிஞ்சிச்சு மக்களுக்கு. அதனால் போர் அடிக்குது கல்யாணம் வாழ்க்கை அப்படின்லாம். ஆனால் அப்படி இல்லை வாழ்க்கை, உண்மை அது கிடையாது. எதிர்பாலினத்தோடு நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். முத்தம் கொடுக்குறது, கட்டி பிடிக்கிறது, பார்க்குறது, பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போதை. இப்போ நான் உட்காந்து பேசினுக்கிறேன், பாட்டு யாரோ பாடுறாங்க, லேடிஸ் வாய்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் உள்ள ஆம்பளைக்கிறான், ஆம்பளை இல்லைன்னு வச்சுக்கேன் யார் பண்ணாலும் பிடிக்கும். தேவதவாய்வது வீடல்ல கோயில், இது யார் பாடுறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன், ஏன் கால் தடத்தை பார்த்துங்கிறான்? வேலை ஆகல அவனுக்கு, சரியா? இப்போது நான் ஒரு ஆண்னா, பொம்பளை பான்னா கூட எனக்கு பிடிச்சிருக்குது. நானோ அவனை திருடன் என்றேன், நானே அவனை திருடி கொண்டேன், முதல் திருடிய காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன். ஏன்னா அந்த திருடுறதுக்குள்ளே என்ன பண்ண முடியல என்னால். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி காதல் சுச்சுவேஷன், காமம், இதெல்லாம். ஆனால் இயற்கை என்னடான்னா, ஒரு ஆம்பளை
ஒரு பொம்பளை. நீங்கள் பறவைங்கெல்லாம் பார்க்குறீங்க, ஒரு ஆணும் பெண்ணுமா சுற்றி நிற்கும். சிட்டுக்குருவி பார்க்குறீங்க, ஜோடியாக சுற்றி நிற்கும். விலங்குகள்லாம் பார்க்குறீங்க, சிங்கம், புலி, கரடி, எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பாலின கவர்ச்சி இருக்கும். அப்போது கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது எதனாலன்னா நம்ம காலத்துக்கும் ரெடிமேடாக ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு தான். இப்போ இயற்கைக்கு நல்லதா கெட்டதா? திருமணத்தை யோசித்து ரொம்ப காலமாக சிந்திச்சு அப்புறமா தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. முதல்லலாம் எல்லாம் ஒன்று காட்டுவாசிங்களாம் கல்யாணம் பண்ணிக்கல. இன்றைக்கும் தீவுகளில் வாழ்கிற காட்டுவாசிங்களாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாருன்னா யாரை கூடனா புணருவாங்க, எப்படி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஒரு ஒழுக்கன்ற பேரில் ஒருத்தியை கூட வாழ வைக்கலாம். கண்டவில் வாழ வைக்க முடியாது. போகிறவர்களெல்லாம் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. போகிறவெல்லாம் அழகாக இருந்துனே இருப்பா. இது மாதிரிலாம் ஆண்டு அனுபவித்து சோர்ந்து போய் கெட்டு குட்டி சேவர அனுப்பி தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். எதுக்கு? கல்யாணம் ஒரு நல்லது. எதனால்? என் பிள்ளை, என் பொண்ணு, என் குடும்பம், என் வாழ்க்கை. நான் எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, ஆனால் என் பிள்ளைய இல்லறன்னு ஒன்று ஆச்சு, குடும்பம்னு ஒன்று ஆயிருக்குது. இதில் ஒழுக்கன்ற இடம் எங்கே வந்ததுன்னா மதங்க வந்து உள்ளே வேலை செய்யுது. ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை இந்த பொம்பளையும் பெருமையாக சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சின்ன வீடுங்குது, என் சக்காலத்தி ஆகுன்னுவா. எந்த ஆம்பளைனா இவன் என் சக்காலத்தின்னு சொல்லிக்கிறான்? அதுக்கு ஒரு வார்த்தைக்குது, சகலபாடி. பொம்பளைக்கு சக்காலத்தி, ஆம்பளைக்கு சகலபாடின்னு யாரை சொல்லுவான்னா பொண்டாட்டியோட அக்காவோ தங்கச்சியோ புருஷனோ மட்டும்தான் என்ன பண்ணுவான். சகலப்பாடினா சகலத்துக்கும் பாடியவர். அப்போது ஆண்களுக்கும் அது உண்டு. என்னது? என் மனைவிக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான், இன்னொரு ஆண் இருக்கிறான், இன்னொருத்தர் பிடிச்சிக்கிறான்றதுக்காக தான் சகலப்பாடின்ற வார்த்தை வந்துருக்குது. நாகரிக வளர்ச்சியில் நம்ம தாண்டி வந்துட்டு எல்லாம் ஒழுக்கம்னு சொன்ன உடனே அம்மா என் பொண்டாட்டி மட்டும் தான் நான் பார்ப்பேன் இவன். ஆனாலும் கிராமத்துங்களில் இன்றைக்கும் மச்சிஞ்சை பார்க்குறது, கிண்டல் பண்ணுறது எல்லாம் உண்டு. மாமா தானே அப்படின்ட்டு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு கொஞ்சம் முன்னேறிய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்தான், அக்கா வீட்டுக்கார் யார்? அத்தான். அன்புள்ள அத்தான் வணக்கம். ஒரு வீட்டில் 4 பொம்பளை இருக்கிறான்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண போகிறவனுக்கு எல்லாம் என்ன தான்? கிட்டத்தட்ட பொண்டாட்டி மாதிரி தான் இல்லையாண்ணா? சும்மா வெளியே சொல்ல மாட்டானுங்க, நல்ல மாதிரி நினச்சி நிற்பானுங்க. இப்போ நீங்கள் என்னத்தை ஒழுக்கன்னு கேட்குறீங்க? சும்மா ஏமாத்துறது. நான் என் மனைவியை அன்பாக வச்சுக்கணும், அவளை கூட வாழணும், கொண்டாட்டமாக இருக்கணும், என் மனைவி என்கிட்ட அன்பாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர எத்தனை கிராம் பீ பேண்டான்னு எனக்கு தெரியாது. கேட்பேன், கேட்க மாட்டேன். விட்ட கொசு பைப்பில் பிடிச்சி டெஸ்ட் எடுத்து போய் எவ்வளோ கார்பன் வெளியே வருது, எவ்வளோ மீத்தேன் வெளியே வருதுன்னு பார்ப்பேன். ஏன் பார்க்கல? நாத்தடிக்குது. அந்த மாதிரி தான் மனசு உள்ள என்ன நான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், இல்லை அந்த ஆம்பளை என்ன நான் நினைக்கிறேன்னு நமக்கு தெரியும். அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ ஒழுக்கன்ற பேர் நான் ஒரு 10 கதை சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி லிஸ்ட்டு பார்ப்பீங்க. ஒரு ஆள் எடுத்து போய் ஃபீலர் கேஜில் போட்டு இவங்க எவ்வளோ தூரம் ஒத்து வருவாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. திருமணம் பண்ணின்னு வாழணும். என்ன பண்ணி வாழணும்? ஒரு ஆண் எனக்கு தேவை. அவன் சரியான ஆண் சரியில்லாத ஆண்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் எனக்கு தேவை. சரியான பெண் சரியில்லாத அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் யாரும் இங்கே சரியான ஆளோ சரியான பொண்ணெலாம் யாரும் பார்க்க முடியாது. எந்த பொம்பளைனா கேளு, உலகத்திலே பெரிய முட்டாள் யாருன்னா என் புருஷன் தான்னுவா. ஒத்துக்கவே முடியாது. ஏன்? புருஷனை கேளு, பொண்டாட்டி ஃபோனே எடுக்க மாட்டான்னுவான். ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐடியா அனுப்பிச்சு நிற்பான், குட் மார்னிங் அனுப்புவான், ஏதோ பண்ணு வைப்பான். பொண்டாட்டி பண்ணுவான்னு நினைக்கிற? ஏன்? எதுக்கு? நீ தான் கல்யாணம் ஆகுது பண்ண மாட்டாங்கன்ற ஏதோ புரிஞ்சு வச்சுக்கிறேன் நடக்குது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஈஸி. இது அவளுக்கு மெசேஜெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் ஒழுக்கன்ற பேரில் கணவன் மனைவி கூட எப்படி இருக்கணும்னா எதையும் கண்டுக்கூடாது. எப்படி இருக்குண்ணா? எதனா கண்டுக்கணுன்னா உதவுறதுக்கு கண்டுக்கணும். நான் என் கணவனை பார்க்குறேன்னா அவன் சாப்பிட்டானா, அவன் தூங்கினானா, அவன் பல்லு விளக்குனானா, அவனுக்கு நான் எதனா உதவ முடியுமா அப்படி பார்க்கணும். பொண்டாட்டி புருஷனை பார்க்குறேன்னா புருஷனுக்கு என்ன உதவணுன்றதை சொல்லிட்டேன். அதேமாதிரி புருஷன் பொண்டாட்டி பார்த்தா நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தோமா, நல்லா சாப்பாடு போடுறோமா, சந்தோஷமாக வச்சுக்கிறோமா, நம்மளை கூட அவள் சந்தோஷமாக வாழ்கிறாளா, அவள் தேவையை நான் நிறைவேற்றுறேன்னா, இவ்வளோ தான் ஒழுக்கம். இங்கே நின்னா அந்த ஓசு சொன்ன கதையெல்லாம் செல்லாது. புரிஞ்சிச்சா? எங்கே நிற்கல நீங்கள்? உங்களுக்கு இயலாமை, ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அளவு எதுவும் செய்யக்கூடாதுன்றீங்க.
ஏன்னா நீ எதுவும் செய்ய மாட்டல்ல. ஆமாம், அதனால் பொண்டாட்டி எப்படி இருக்குண்ணா, மாமியார் விட்டுட்டு பேசுவான், அவன் பேச மாட்டான். அவங்க அம்மா விட்டு பேசுவான், வேலைக்கு ஆக மாட்டான். அதனால் என்ன பண்ண மாட்டான், அவனும் பேச மாட்டான், அவளையும் விட மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மா வச்சுன்னு, நான் எனக்கு பிரச்சனை இல்லைடி, நீ வந்து சின்ன ட்ரெஸ் போடலாம், குட்டி சவுட் ஹவுஸ் போடலாம், நீ டிஷர்ட் போடலாம், நீ நல்லா இருக்கலாம். என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அந்த மாதிரி பழைய காலத்து உள்ள எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னுவான். கட்டின்னு வாழ்றது அம்மாவியா அவனையா? அவனை தானே. நான் உன்னதானடா கட்டினேன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவான், நான் ஆகாயத்தில் தான் குதித்தேன், எங்கேருந்து வந்தேன், அவங்க தானே. எனக்கு ஒரு ஜாதி பண்புக்குதுன்னுவான். நீ ஏன் பைபிள் படிக்கிறேன்னுவான், குரான் ஏன் படிக்கிறேன்னுவான். ஏன்னா சுதந்திரம் கொடுப்பான். ஏன் மண்டை ஃபுல்லாக மத்தியேறி போய்க்கிறான். அவன் நினச்சபடி தான் என்ன பண்ணான், பொண்டாடி நினச்சபடி புருஷன் இருக்கணும். அதனால தான் கல்யாணமே பண்ணிக்காமல் நிறைய பேர் ஜாலியாக சுற்றிங்கிறாங்க. அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை பொழுது. அது மாதிரி பேசின உடனே அப்போ பார்த்தா ஓசை, இந்த நம்ம வியாபாரம் பண்ணுறது என்ன செய்யலாம், இந்த வியாபாரம் ஈஸி இல்லை. பிரச்சனை முடிஞ்சிச்சு, வரவங்களும் ஜாலியாக வருவாங்க. நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிங்க, கொண்டாட்டமாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது. அதுக்கு கல்யாண வாழ்க்கைக்கும் நீங்கள் உங்கள் ஒழுக்கன்ற சொல்கிற பட்ச ஒழுக்கம் சுய ஒழுக்கம். கண்ட மெனி ஆம்பளையோ அல்லது பொம்பளையோ போனால் என்ன ஆகும், வியாதி வரும், உடல் கெட்டுரும். அப்படி தானே, எவ்வளோ போக முடியும். சதா அதே யோசனை இருந்தால் சாவாமல் என்ன பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் காமம் சாந்தியே சிந்திச்சுன்னு இருந்தால் வாழ முடியுமா. அதெல்லாம் இல்லாமல் தேவைப்படும் போது வச்சுக்கிட்டு தான் பொண்டாட்டி புருஷன்லாம் பண்பாக இருக்கலாம். இல்லை கண்ட பொம்பளைக்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்க முடியாது. ஆனால் எனக்குன்னு ஒத்தி வச்சிங்கன்னா அவ்வளோ கூட நான் என்ன பண்ணலாம், அவைலபிலிட்டி. அப்போ கல்யாண வாழ்க்கைன்றது எனக்கான ஒரு வாரிசு உருவாக்குறது, ஒரு குடும்பத்தை வச்சுக்கிறது, ஒரு பொறுப்பாக வாழ்கிறது. என் தள்ளாத காலத்தில் அவள் காப்பாற்றுவா, அவளுக்கு தள்ளாத காலத்தில் நான், எனக்கு முடியலன்னா அவளும், அவளுக்கு முடியலன்னா நானும், தோளோடு தோல் காத்து. நிறைய புருஷன் முன்னாடி சண்டை போட்டு நிற்பாங்க, கார்னரில் இச்சி போகிறான்னு கையை வர பிடிப்பான், செம்ம திட்டு நிற்பான், கொடையை பூச்சின்னு. சனி நீ எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுற மாதிரி கொடுக்குற, நீ எல்லாம் நல்ல விளையாடின்ட்டு என்ன பண்ணிப்பான், நஞ்சா என்ன கொஞ்சம் போயிடுவா, ஆனால் திட்டின்னு நிற்பான். பார்த்துக்கிறீங்களா? நல்ல சண்டை போட்டிருப்பாங்க. மறுநாள் காலை பார்த்தா ஒரு சுவடுமே தெரியாமல் நல்லபடியாக போவாங்க. அந்த குழந்தைங்களாம் டென்ஷன் ஆகிடும், இந்த 2 பேரும் ஏன் நைட்டு சண்டை போட்டாங்கன்ட்டு. அப்புறமா பார்த்தா திரும்ப வருமா. சரி, அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண விஷயம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ ஒழுக்கம் எங்கே இருக்குதே, ஒரு ஒழுக்கமும் தேவையில்லை. நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன், அவனை மகிழ்ச்சியாக வச்சுருப்பேன். இப்போது நான் மகிழ்ச்சியாக வச்சுக்க தான் நினைக்கிறேன், அந்த சனியை மனுஷியாக இருக்க மாட்டேங்குது. இப்போது சாப்பாடு போடுறேன், எல்லாம் பண்ணுக்கிறேன், அது மேலே அதுக்கு அக்கறையே இல்லை. நீ ஏன் அவளை பார்க்குற, ஏன் சொல்லுது தெரியுமா? அதுக்கு தேவையான அறிவு இல்லை, அதுக்கு வாழ தெரில. அதை தான் சொல்லி கொடுத்துக்கிறேன். வாழ தெரிஞ்சிச்சானா என் வேலையை தானே பார்ப்பேன். அவங்க ஏன் அவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணுமா, நான் எவ்வளோ சாப்பிட முடியும்னு சாப்பிட்ணுமா? அப்படி வாழ்ந்தால் இந்த பிரச்சனை இருக்குதே, ஒன்றுமே கிடையாது. இங்கே பிரச்சனையே எனக்கு முடியலன்னா உனக்கும் முடியலன்னு சொல்லணும். நான் சந்தோஷமாக இல்லைன்னா அதுதான் பாட்டு தப்பாக எழுதிலானுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேசுறேன்னா நினச்சாலுன்னா அவள் எதுக்கு பேசுனா? அவன் எதுக்கு, அவளுக்கு ஒரு உடம்பு, அவளுக்கு எதுக்கு மனசு, அவளுக்கு ஏன் மூளை? இந்த பாட்டு நல்ல பாட்டு கிடையாது, தெரியுதா? படு கேவலமான பாட்டு, பாட்டு எழுதியிருக்கலாம். என்ன பேச கூடாது. நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேசணும்னு நினச்சானா நீயே கேட்டு நீயே போய் சொல்லிக்கலாம். நான் எதுக்கு இல்லை, உன்னதால் எதுக்கு? கேமராமேனு எல்லாம் 9, 10 செய்கிறேன்னு ஒருத்தன் பார்த்தீங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் போட்டுருப்பான். ஒருத்தன் நடிச்சுனே எப்படி கேமரா எடுப்பான்? பைத்தியம். அவன் என்ன பண்ணுவான், அவன் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கேமரா, மயிறு, மட்டை என்னென்ன ஆகுதோ எல்லாம் லிஸ்ட்டு எடுக்கிறேன், எல்லாம் நான் தான்ருவான். ஒருத்தன் செய்ய முடியும் அதுமாரியே? என்ன செய்ய முடியும்? மாதிரி லூசுங்கெல்லாம் கிறுக்குங்கெல்லாம் என்ன பண்ணிக்க. ஆனால் அது கொஞ்சம் காலத்துட்டு அதுவே ஓட்டுரும். எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒரு ஆண் பெண்ணாக இருக்க முடியாது, ஒரு பெண் ஆணாக இருக்க முடியாது. திருமணம் ஒரு அழகான உறவு, இதில் ஒழுக்கம் அசிங்கமான ஒரு உள்ளம். 2 பேருக்குள்ளே இந்த நாடோடி மன்னனில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒன்றா படுப்பாங்க, நடுவில் கத்தி ஒன்று சொருவி வச்சுட்டு படுப்பாங்க. அது படம் பார்த்தீங்களான்னா கற்புக்கு நடுவில் கத்தி ஒன்று சொருவி விட்டு வாழ் ஒன்று வச்சுருப்பார். பாவோட சிம்மிக்கு போட்டுன்னு இருப்பார் எம்ஜிஆர்.
இந்த கத்தியை நடுவில் சொல்லி வச்சுடுவார். அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா எதனா நிமிஷம் வெட்டியும் போல. எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. கத்தியாக வச்சார், நான் தப்பாக நினச்சிருந்தேன். இப்போ புரியுது எனக்கு. கத்தி வச்சுருந்தா ஒரு பயம் இருக்கும்ல. ஆமாம், கட்டையாகிடுச்சுன்னா கட் ஆகிடும் தெரியல. அது மாதிரி இப்போ டைரக்டர் வேஸ்ட் இருப்பார் போல், எனக்கு தெரியல. யாருன்னா அதை நாடோடி மன்னன் படம் பார்த்தீங்க, கத்தி சொறி வச்சுத. ஒழுக்கம் வரலாமா கூடாதா? ஒழுக்கன்ற பேரில் ஏமாந்துடக்கூடாது. நீ யார், நான் நானாகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கலாம். புரிஞ்சிச்சா? அப்படி ஒரு உறவு கல்யாணம். கல்யாணம்னா என்ன? நீ யார், நானாகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கலாம். கரெக்ட் தானே? எனக்கு எனக்கு பள்ளம் இருக்கும், உனக்கு மேடு இருக்கும். இல்லை, எனக்கு மேடு இருக்கும், உனக்கு பள்ளம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எடுத்துக்கணும். ஸ்பேஸ்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் எடுத்துக்கினா தான் ஆச்சு. நீங்கள் கை தூக்கி கேள்வி கேட்டால் தான் பேசு, இல்லைன்னா கம்முன்னு பேசாமல் கம்முன்னு இருக்கணும். நம்ம தான் பேசணுங்க, அதெல்லாம் நம்ம தான் பேசணும். நீங்கள் கல்யாணம் ஆனவங்க மாதிரியே பேசுகிறீங்க. ஸ்பேஸ்லாம் யாருன்னா கொடுப்பாங்களா என்ன? சுதந்திரம், ஸ்பேஸு இப்படிலாம் முன்னதுக்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்கு தான் பொய் மாதிரி ஒரு அழகு இல்லைன்றாங்க. எப்போ சட்டை போட்டோமோ, கோமணம் கட்டினோமோ, இடுப்பில் ஒரு துண்டு கட்டினோமோ, அன்றைக்கே எல்லா கதையும் என்ன ஆயிடுச்சே? உண்மை பேசக்கூடாதுன்னு அர்த்தம். எது கோமணம் கட்டினோம்? உண்மை மாதிரி அசிங்கம் இல்லைன்றானுங்க, அதான் அர்த்தம். உண்மை என்ன? எல்லாருக்கும் இடுப்பு நடுவில் ஏதோ ஒரு தொங்கின்னு இருக்கும், இல்லை உள்ளே ஓட்ட ஓட்டுன்னுட்டு இருக்கும். ஏன் அதை மச்சு வச்சுன்னு சுற்றுறாங்க எல்லாம்? ஏன்? உண்மையை என்ன பண்ணக்கூடாது, வெளியே சொல்ல. அதனால் ஸ்பேஸ்லாம் கொடுக்க மாட்டோம், நம்ம தான் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி வாழ்ந்துடணும். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? அதனால் கணவன்கிட்ட போய் சுதந்திரம் கேட்குறேன். சாமி, நான் எங்கள் காதலனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? நான் ஒருவரை காதலிக்கிறேன், அவருக்கு நான் கால் பண்ண பேசலாமா அப்படின்னா எந்த நாதனா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அவன் என்ன சொல்கிறான், நான் உன் பொண்டாட்டி தான், உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, ஊட்டிக்கு போகணும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கிறா, காசு இல்லை, நீ இன்னொரு பேரை சொல்லி ஒரு 5000 ரூபாய் வாங்கி கொடுன்னா. அவன் நான் சொல்கிறேன், இங்கேருந்து போனோன்னா எவ்வளோ, 2 ஹவர் ஆகும், போய் வர்றது 2 ஹவர் ஆகும். போனால் ரூம்னா போட தேவை இல்லையா? ஒரு ரூம் எடு, அங்கெல்லாம் போனால் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆகும். 5000 ரூபாய் என்னத்தை பற்றும், உனக்கு 20000 ரூபாய் வாங்கி தரேன். நீ இவ்வளோ நல்லவளாமா? அவன் உனக்கு 20000 ரூபாய் வாங்கி தரேன்னா எதை நம்பி இதை மாதிரி செய்கிறேன்னு? இல்லை, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான், அவனை நம்பி தான். இப்போ இவர் 2 நாள் போயிட்டான்னா அவன் ஜாலியாக இருந்துட்டு போகலாம்ல. புரியுதா? இதை நான் ரீலில் பார்த்தேன், நானே சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படி ஒரு ரீல் கிரியேட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அதனால் ஒழுக்கம் அப்படின்னு வந்தாவே வழுக்கம்னு அர்த்தம். எனக்கு நீ ஒழுக்கம்னு சொல்லும்போது எனக்கு ஒழுக்கம்னு கேட்கும். ஒழுக்கம் எதுக்கே? ஒழுக்கம் எந்து உயிரை விட பெருசு. ஒழுக்கம் யாருது? எந்து. இந்த அற்ப விளையாட்டுக்கெல்லாம் ஒழுக்கம் வச்சுக்க முடியாது என்னால். நான் இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு விடியலும். புரியுதா? தேங்க்யூ ஃபார் த மார்னிங், தேங்க்யூ ஃபார் த சன், தேங்க்யூ ஃபார் த டே. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதெல்லாம் மறந்து போட்டு இவனை பார்த்துக்கிட்டு இல்லை இவளை பார்த்துக்கிட்ட வேலை. கல்யாணம் பண்ணி இன்னும் யாரும் வந்துட்டீங்க? யாரும் வந்துட்டீங்க? கல்யாணம் சும்மா தமாஸ் பண்ணிக்கிறாங்க, டான்ஸ் ஆட சொல்லிக்கிறாங்க. அது நல்லா ஆடுங்க. புரியுதா? புரிஞ்சிச்சேன்னா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வீங்க. எல்லோரும் கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கும். குடும்பம், குழந்தை, குட்டின்னு இருங்க. மாமா கிண்டல் பண்ணுவார், நீங்களும் கிண்டல் பண்ணுங்க. ஒரு மச்சின்ச்சியாக இருப்பீங்க. இல்லை உனக்கு மூத்த மாமியார் இருப்பாங்க, இல்லை மச்சின்ச்சி இருப்பாங்க. ஆணுக்கும் பொம்பளைங்க இதெல்லாம் வச்சு தான் விளையாடுகிறாங்க. அப்படி தானே? தாய் மாமான்னு ஒரு சீர் செய்வீங்க, இல்லை அவளுக்கு பார்த்து செய்வீங்க. அவளுக்கு மாலை போடுவா, காலில் விழுவா. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண? இதெல்லாம் வச்சிங்கண்ணே என்டர்டைன் பண்ணோம். என்டர்டைன் பண்ண வேண்டிய விஷயத்தை எடுத்துன்னு ஒழுக்கம்னு சொல்கிறீங்க. ஒழுக்கமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டு போயிட்டீங்க. நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுன்னா பிறந்தீங்க, செத்துருவீங்க. சாகக்கூடாது, சமாதி அடையணும். இதுதான் ஒழுக்கம். மற்றதெல்லாம் ஒழுக்கம். இதெல்லாம் உண்மையா? எது புருஷன் பொண்டாட்டிலாம் உண்மையா? போன ஜென்மத்தில் யார் எனக்கு புருஷன்? இல்லை யார் எனக்கு பொண்டாட்டியே? தெரியாது. அப்புறமா என்னத்துக்கு தேவையில்லாத ஜென்மமாக வாழ்ந்துனுங்கிறோம். நாய்க்கு யார் புருஷன்? நாய்க்கு யார் பொண்டாட்டியே? நாய்க்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டி வச்சு நான் வாழ்ந்துங்குது. அதெல்லாம் குட்டி போடலையா? கல்யாணம்னு எதுக்கு சொல்லிடுறாங்க? எல்லாம் காலகாலமாக இவனுக்கு ஒரு செட்டப் பண்ணிடுறானுங்க. என்ன பண்ணி வச்சுக்கிறான் நம்ம. ஓகே, திருமணத்தை என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக போய் தாலி கட்டின்னு என்ன பண்ணுங்க, குடும்பமாக வாழுங்க.
ஆல்மோஸ்ட் முஸ்லீம் சீடியனாவே எல்லாம் மோசமானவங்களாக இருப்பாங்க பொழுது நாங்கள் எங்கே நிம்மதியாக வாழ்றது? சிவகிட்ட போனவே வந்து சரியானவங்க இல்லை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காகவே என்னென்ன வராமல் கூட விட்ருங்கன்றேன் நான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. புரியுதா என்ன சொல்கிறது? உங்கள் ஒழுக்கம் அதை தெரிஞ்சிடும். அடடே நீங்கள் வந்து அந்த பள்ளம் எடுக்கு தான் உங்கள் வாழ்க்கை பொழுது. நீங்கள் வாழ்கிறது எதுக்காக மட்டும்தான்? பிறப்புறுப்புக்காக மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா பாவம் நீங்கள் இல்லை. அவ்வளோ கேடு கட்ட ஜந்தி எதுக்கு இங்கே வர்றது? உங்களுக்கு அது மட்டும்தான் வாழ்க்கைன்னா அதெல்லாம் கடந்து மேலே வாங்க. கணவன் மனைவியுமா கொண்டாட்டமாக இருங்க. அதுக்கான் ஒழுக்கன்ற பேரில் கணவன் மனைவிக்குள்ள புருஷன் யார்கிட்ட எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிற்க முடியும்? புருஷன்கிட்ட போட முடியும் தானே? நிற்க முடியலையே, பிடிக்க மாட்டேந்த, ஒத்துக்க மாட்டேன்றானே. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது? ஓ தொடர்ந்து போயினே இருக்குதா? நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவங்கவுங்க இஷ்டம் தான். எங்கன்னா போய் முட்டோம் கிடையாது. எங்கன்னா போய் முட்டி நிற்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி வாழ முடியாது. இப்போது சொல்கிறீங்களா ஒன்று தாண்டி போயின்னே இருக்கும், நிறைய உறவுகள் வந்துன்னே இருக்கும், அடுத்தடுத்து பிடிக்கும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒழுக்கமானீங்கன்னா அப்படி கிடையாது. அதுதான் இப்போ சொன்னேனே, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அவ்வளோதான். கல்யாணம்லாம் திரும்பலாம் பண்ணிக்க முடியாது. அதுதான் ஒரு 2 பேரில் ஒருத்தர் கெட்டிக்காரன் இருந்தால் கூட 3வது ஆள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா பார்க்கறதெல்லாம் ஒன்றும் அது உறவாகாது. பழகுறவங்க போகிறவங்கெல்லாம் பொண்டாட்டி புருஷன் ஆகிட முடியாது. எங்கள் தாத்தா ஒரு பாட்டு எழுதிந்தார் அப்போது, இது உன் பாட்டு இல்லைன்னு ஒரு பாட்டு. இது ஒருத்தர் நல்லா பாட்டு பாடிக்கிறான். பாட்டை கேட்டு புருஷனுக்கு கந்தல் தட்டு வந்துட்டான். இந்த பாட்டு பாரு உன்னை பிடிச்சி போய் அவனாண்ட போயின்னு நம்ப வந்துட்டு அவன் அந்த காமன் சார்ந்தா ஒரு பாட்டு பாடுனுக்கிறான். அதனால் புருஷனை கதை தான் தெரிஞ்சு பாட்டு வந்துட்டேன். கந்தில் தள்ளி விட்டுவா, உன் பாட்டை கேட்டல்லவோ பத்தாவது கந்தில் தள்ளிட்டனோ வரும் அந்த வரியில். எங்கள் தாத்தா எதனா வரியில் தள்ளிடுவா முதல்ல இருக்கும் அந்த கந்தில். தெரிஞ்சே தள்ளி விட்டு வந்துடுவான் புருஷனை. போய் பாட்டு பாடுறவனை போய் பார்த்தா குஷ்டரோகி. அம்மா ஃபுல்லாக சீழும் செலுத்தனியுமா ஒழிஞ்சின்னு பாட்டு பாடினுப்பான். இப்போ என்ன செய்ய முடியாவா? நிறைய கதை சொல்லி வச்சுருக்காங்க, அரசன் நம்பி புருஷன் விட்ட கதைன்ட்டு. இருந்தாலும் என்ன தான், கல்லனாலும் கணவன் புல்லனாலும் எதுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க? இது மாதிரி போயினெல்லாம் இருக்காது. புரிஞ்சிச்சானா எதாக இருந்தாலும் அந்த வேலையும் வருமா? நம்ம லூஸ் மாதிரி ஒன்று கிடைக்குமா நமக்கு இஷ்டமா? வராது. என்ன தான் சர்க்கரையில் காப்பி நிறைய காப்பியில் நிறைய சர்க்கரை போகிறவள இருந்தால் கூட மற்ற வேலையெல்லாம் பண்ணுவாளா இல்லையா? ஒரு சில ஏரியாவில் தப்புன்றதுனால மொத்தமாக டோட்டலாக தப்பாகிட முடியும்? அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் போக முடியாது. சும்மா பேச்சு சும்மா. நீங்கள் வேணால் வீம்பு வேணால் ஒரு சும்மா போர் அடிச்சுன்னு இருந்தால் சும்மா தான் போய் நிற்க முடியும். அப்படிலாம் தாண்டி போகாது. கல்யாணம்னு ஒன்று பண்ணலன்னா போய் நிற்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சுதந்திரங்கிறது இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் யாருமே அன்பாக இல்லையே. கல்யாணம்னா அன்பு இருக்குது. அதை கவனிக்கணும், பார்க்கணும், போனோன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். 10 நாள் பிடிக்கலாம் கூட 10 நாள் இப்போ ஆந்துனே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் இது லூஸ் தான், என்ன பண்ணுறது, இதை லூஸை வச்சுன்னு வாங்கணும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அது காலமாக அதை வச்சுன்னு அது நொண்டி குதிரைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நொண்டாமல் போனால் தான் ஆச்சரியமாக இருக்கும், வேறு குதிரையில் ஏற்ற பொழுதுன்ட்டு. அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படிலாம் போகாது, சந்தோஷமாக இருக்கலாம். ஒழுக்கம் மட்டும் நடுவில் வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகிடும்? ஒழுக்கம் யாருக்கே? வேலைக்காகாத பீஸுங்களுக்கு. கல்யாணம் வேணான்றதும் வேலைக்காகாத பீஸு. கல்யாணம் வேணும் ஒழுக்கம் வேணானாலும் அது என்னது? வேலைக்கு இல்லாத பீஸ். வேலைக்கு ஆகிற பீஸ் இருந்தால் நீ யாராக வேணா இருந்தால் என்ன பண்ணுவேன்? என்ன வேணா கூலி எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதை கூட ஒரு திறமை உள்ள ஒரு குழந்தை தலைங்கணைய கூட சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே? மற்றபடி நீ இந்த உலகத்துலேயே விலை உயர்ந்த ஒரு டாய் வாங்கி கொடுத்தா கூட அது என்ன பண்ணுறோம்? அதை வச்சு தம்சம் பண்ணுறோம். நல்ல குழந்தைகளை பொறுத்தா இருக்குது. இப்போ 2-3 குழந்தைங்க வருது. இங்கே ஒரு குழந்தை அழகாக உட்காந்துட்டேருந்து போகுது தானே. உனக்கு குழந்தை ஏன் அப்படி துடியுதே? ஜென்மம் அது அவள் தான், ஒன்றும் செய்ய முடியாது. அது ஜென்மத்தில் அது எப்படி தான் இருக்கான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி புரிஞ்சுச்சுன்னா கல்யாணம்லாம் ஒழுக்கம் மட்டும் வச்சுக்கூடாது. நீங்கள் ஒழுக்க கோட்பாடு எதுக்கு வச்சுக்கிறீங்க? அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிட்டு கம்முனுக்க வேண்டியது தான். அதுவே ஒத்து வந்துடும். சில பேர்லாம் டைவர்ஸ் ஆகிட்டு திரும்ப போய் பேசுவாங்க, இது உன்னை விட ஒரு ஆள் கிடையாது, நான் தெரியாமல் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் நடக்குது இங்கே பார்த்தியா? 10
செய்யறாங்க பண்றாங்க அப்படின்ட்டு திரும்ப வரும். அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. பின்னாடி வருவாங்க. ஆம்பளை பேசுற டைலாக்லாம் பொம்பளை பேசுற மாதிரி. சும்மா பேசி எல்லாம் ஒரு நாள் ஒன்றா ஆகிடும். எல்லாம் கண் கெட்ட பின்னே சூரிய உதயம். அதனால் ஏதோ ஒன்று கெச்சது வச்சுன்னு வாழ்க்கத்துங்க. இந்த ஒழுக்கங்களுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்காவான். உங்களுக்கு இதுக்கெல்லாம் கதை நிறைய சொல்லி வச்சுக்கிறாங்க. இதுக்கு கதை நிறைய சொல்லி வச்சுக்கிறாங்க. குளிக்கு போனவோ சூரியனை பார்த்து ஒரு புள்ள பெற்று போட்டுக்கிறா. சராசரி விஷயமா இதே. ஆமாம், அவளுக்கும் ஒரு புருஷன் கச்சிக்கிறான். அந்த புருஷனை வேலைக்கு ஆகாமல் எங்கெங்கேயோ போய் 4 பேரை பெற்று போட்டுக்கிறா. அவன் இன்னொரு பொண்டாட்டியை வச்சிங்கன்னா அவங்க 2 பிள்ளை பெற்றுக்கிறான். பஞ்ச பாண்டவருங்க ஒரே அம்மாவுக்கு போந்தான் நான் நினச்சிருந்தேன். அம்மா கதையை ஒழுங்காக பச்சது தான் தெரியுது. 2 அம்மாவுக்கு போந்துக்கிறானுங்க. ஒருத்தி 3 பேரை ஒருத்தவங்க பெற்றுக்கிறா, இன்னொருத்தவங்க பெற்றுக்கிறா. இன்னொருத்தி 2 பேரை ஒரே ஷாட்டில் வச்சுக்கிறான். எப்படின்னு தெரியல. அந்த மாதிரிலாம் கதைங்கள்லாம் நல்லா சொல்லி வச்சுக்கிறாங்கம்மா. அதில் போய் ஒழுக்கங்களுக்கும் தனினா ஒழுக்கமே இருக்காது. நம்ம பாரதியார் வர சொல்லிடுறாரு, ஒத்தை ஆடியில் இருக்கிறேன், தீட்டாகிறேன், நான் துணி எழுத முடியாதுன்ட்டு. அவுத்து போட்டு கூட காட்ட நான் தயார், ஆனால் பீரியடை காட்ட மாட்டேன்றா அவோ. அப்படியே எழுதிறாரு பாஞ்சாலி சபதத்தை. இது மாதிரி பாஞ்சாலி சபதம்லாம் பச்சா ஒழுங்காக படிங்க. படிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. பச்சு கெட்டு போயிடாதீங்க. இதெல்லாம் எது பச்சு என்னத்துக்குறான்னா ஒழுக்கணும் ஒரு மயிருக்கும் இல்லைன்னு எடுத்து வைக்கிறதுக்கு தான். எதுக்கு அந்த புக்கெல்லாம் எழுதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஞ்சாலி மாதிரி வாழ்ந்துட முடியுமா எவ்வளோண்ணா? சொல்லலாம் எவன்னா நான் என் பொண்டாட்டி பாஞ்சாலின்னு சொல்லுவானா பாரு. நாங்கள் பஞ்ச பாண்டவரில் ஒருத்தர் யார் அவங்க எவனா பஞ்ச பாண்டவர் வர சொல்ல பார்க்குறான் சத் சங்கத்துக்கு. ஒரு பாஞ்சாலி இட்டுக்குன்னு ஒரு 5 பேர் வர சொல்லலாம் வருவானுங்க. ஏன் அப்போ அவனுக்கு ஒழுங்காக புக்கு படிக்கல. அதுக்கு புக்கே நான் இருந்தாலே வேறு எதுனா ஊஷ்டம். அதனால் வேலைக்கு ஆகாதவன் இந்த வெத்து பீஸுங்கெல்லாம் இது ஒழுக்கம் தான் சொல்லும். கறி மெல்ல முடியாது. புரியுதா? பல்லு செத்து போயிட்டுருக்கோம். குழந்தைலேருந்தே சோறு தூணாமல் இருந்துக்கிறான். பாரம்பரியமாக கஞ்சி குச்சி பழகிட்டானுங்க. திடுப்புன்னு ஆடு மாடெலாம் சாப்பிட்டா என்ன ஆகிடும்னா இறக்கப்படுங்கன்ட்டுருவான். மேட்ரு வந்துச்சு. ஏன்னா அவன் நல்லவன் புனிதமானவன்னு சொல்லணும். அவனை எல்லாம் எதுக்கு போகிறானுங்கிறானுங்க. நம்ம செத்த பேர் வைப்பாங்களா, செலவு வைப்பாங்களா, இதுக்கு போகிறானுங்கிறானுங்க. சாவே கூடாதுன்னு நான் சொல்லுங்கிறேன். செத்த பேருக்கு யாரும் பேர் வைக்கிறதுலாம் கிடையாது. வாழ்க்கை என்னவே ஆகக்கூடாது, சாவே கூடாது, சமாதி தான் அடையணும். இதோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன், அப்படி வாழணும். பார்ப்பான் சீமான் செல்லதுரை என்ன வராருன்ட்டு. நெருங்கி வந்து எனக்கு இது காலமும் வாழ்க்கை என்னத்துக்கு கொண்டாடுறதுக்கு, கணவன் எதுக்கு கொண்டாடுறதுக்கு. வேஸ்ட்டு பிஸ்னால தான் கணவனாகவே இருக்கட்டேன்னா இப்போ பிரச்சனை. பாஸ்போர்ட்டில் பேரில் ரேஷன் கார்டெலாம் இருக்கட்டுமே என்ன, அதுக்கு தான் புருஷன் என்ன. அதுக்கு மேலே எல்லாம் சாதிச்சவன் வேணா உண்டா என்ன. ஒரு பொண்டாட்டி 100% ஒரு ஆணை திருப்தி பற்றிட்டான்னு சொல்ல முடியுமா? ஒரு பெண் ஒரு ஆணை 100% ஒரே பெண் திருப்தி ஆகிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருப்தி ஆகிட்டான்னு சொல்ல முடியுமா? திருப்தி ஆக்கினேன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர திருப்தி ஆக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நல்லா புரியுதானே? நான் இந்த பெண்ணிடத்தில், நான் ஒரு ஆண், இந்த பெண்ணிடத்தில் 100% திருப்தி ஆகிட்டேன் சொல்லலாம். அவள் திருப்தி ஆகிட்டாலன்னு யார் சொல்லணும்? இப்போது சொம்மனா 2 பேரும் சொல்லலாமா இல்லையா? நான் 100% இவர்கிட்ட திருப்தி ஆகிட்டேன்னு 2 பேருமே போய் சொல்லலாமா இல்லையா? ஏன்னா பிச்சை எடுக்கணும்ல, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று, அப்படித்தானே? 2 பேரும் என்ன தான் பண்ணுகிறாங்க? திருப்தியானவ யாருன்னா விருப்பாவால, திருப்தியாவோ யோசிப்பாளே தானே, அப்படி தானே? அப்போ எல்லாம் எப்படி தாங்கிறாங்க. இந்த உலகமே ஒரு அழகான நாடக மேடை. இதில் எல்லோரும் எப்படி நடிப்பாங்க? நடிக்க தெரியாத மாட்டிப்போம் நம்மளே. அதுமாதிரி அவங்களே கற்றுக் கொடுப்பாங்க என்கிட்ட எப்படி நடின்ட்டு. நான் யாருக்காகவும் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் நான் கவலைப்பட்டு வாழ்வதற்கு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, வீணாக்க முடியாது. யாரையும் பழி வாங்க துடிப்பதும் இல்லை. காலத்தை யாருக்கு கொடுக்க முடியாது, இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன், யாருக்கும் கவலைப்பட மாட்டேன்னா பொண்டாட்டி புருஷனாக வாழ முடியுமா? முடியாதா? ஒழுக்கத்திலே தளர்ந்து சிறந்த ஒழுக்கம் எதுன்னா, எதற்காகவும் யாருக்காகவும் நான் என் கொண்டாட்டத்தை பண்ண மாட்டேன். இதை விட ஒரு ஒழுக்கம் உனக்கு சொல்லித்தர முடியாது. ஒழுக்கம்னா உனக்கு ஞாபகம் என்ன வரணும்? கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை தான் ஒழுக்கம். யாரை கூட வாழ முடியாதே.
கழுதை தாலி கட்டினா கூட கழுதை கூட வாழ்ந்துடலாம். ஏன்? அது கணைக்கும், அதுக்கு தேவைப்படும் போது புல்லை போட்டு முடிச்சிடணும், புதியும் சுமக்கும். சில பேர் ஏடிஎம்காகவே புருஷனை வச்சுருப்பாங்க. அவர் எதுக்குடானா ஏடிஎம்மு. சில பேர் பொண்டாட்டி அதுதான் வச்சுன்னு இருப்பாங்க, சர்வெண்ட்டு. வந்தவுடனே காஃபி கொடு, தலைவலி இது, சாக்ஸு கைட்டு, ஷூ போடு, லேசா மாட்டு, இதுக்கே வச்சுருப்பான் சில பேர். சில பேர் நல்லா சம்பாதிப்பாளுங்க, அவளே அப்படி தான் வச்சுருப்பான், இதுவும் அப்படி தான் இருக்கும். ஏன்? அதுமாதிரி நிறைய டைப்பாக இருக்கும். விசித்திரமான விலங்கு மனுஷன். அவனுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு வார்த்தை வேணும். என்ன அது சொல்லலாங்க, ஆனால் ஒழுக்கம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? கணவன் மனைவியும் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணோம்? போதும். ஒழுக்கமாக இருந்தால் நல்லதா ஒழுக்கம் நல்லதா எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப அசிங்கமான சமையல். எனக்கே கஷ்டமாகுது கேட்கறதுக்கு சமயத்தில். எப்படி பீப்புன்னுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.